உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் தயவு செய்து ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. பெரிய லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பெரிய லைசன்ஸ் எடுத்தாச்சு. இப்போ எடுக்கிறோன்னு வச்சுங்களேன், அதுக்கு 10,000 செலவு. 10,000 செலவுனாக்கா சும்மா லேஸ் ஒன்றும் கிடையாது. அதுக்கு எத்தனை நாள் தங்கியிருந்து கொண்டு அதுக்கு கஷ்டப்பட்டு இது கஷ்டப்பட்டு ட்ரைனிங்லாம் எடுத்து எல்லாத்தையும் பாஸ் பண்ணி டெஸ்ட் ஃபைலுக்கு இல்லாமல் வந்து எல்லாம் வந்தாச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனால் ஆல்ரெடி உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. பழைய ஆள் உள்ளவங்களுக்கும் இருக்காங்க. பழைய ஆளுங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களா இல்லையாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்து வந்தோம்னா தயவுசெய்து நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. ஆரம்பத்தில் நீங்கள் வந்து வேலையில் சேரும்போது ரூம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு சேர்றது தான் நீங்கள் பார்ப்பீங்க. அந்தமாரி வந்து சேர்ந்துருப்பீங்க. பழசை நினச்சி பாருங்கள். இப்போ ஒரு டிரைவர் ஒருத்தன் கஷ்டப்பட்டு இங்கே வரான்னு சொன்னாக்கா அவனை என்ன பண்ண கால் பண்ணி சிவி அனுப்புகிறான்னு சொன்னாக்கா அவனை கால் பண்ணி இங்கே வாங்க இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றீங்க. சிவியெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இங்கே வந்து அவனோட சூழ்நிலை எப்படி ஆஃபீஸுக்கு தெரியுமா தெரியாதா, அவனுக்கு டியூட்டி இருக்கா டியூட்டி இல்லையா, இல்லை ஒரு நாள் சம்பளத்தை கட் பண்ணிவிட்டு அர்ஜென்ட்டில் வந்து டெக்ஸியில் போயிட்டு கொண்டு எல்லா பேமெண்ட்டு கொடுத்துக்கிட்டு அங்கே வந்துடுறான்னு வச்சிங்களேன். அங்கே ஃபஸ்ட்டு இன்டர்வியூ என்ன கேட்குறீங்க, எடுத்தோடனே பாஸ்போர்ட் காப்பி எல்லாம் வாங்குறீங்க, கம்பெனி லெட்டர் கணக்குறீங்க. உங்களுக்கு தயவு செய்து நினைக்கிறீங்களா எக்ஸ்பீரியன்ஸு கம்பெனி சர்டிஃபிகேட் ஏதாவது ஒரு பழைய கம்பெனியில் இருந்து கொடுத்துருந்தாங்கன்னா கொடுக்கலாம். அதே சில பேர் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா வேறு கம்பெனியில் மாறிடுவாங்கன்ட்டு. புரியுங்களா? ஒன்று. ரெண்டாவது என்னென்னு சொன்னாக்கா விசா பேஜை நீங்கள் பார்க்குறீங்க. விசா பேஜ் வந்து ஃபஸ்ட்டு லைட் வேக்கன்சி ஓடி போகல, அதுக்கு பிறகு வேணாக்கா ஹெவி எடுத்திருப்பாங்க. நீங்கள் தயவு செய்து என்ன பண்ண சொன்னீங்கன்னாக்கா நல்லா ஓட்டுறாப்புலையா என்ன இதுன்னு தான் பார்க்குறீங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அதிகமாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் இன்டர்வியூ போகல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் இப்போங்களா முன்னாடி எடுத்தவங்க தான் என்ட்ரி கிட்டி போடாமல் மார்க்கில் வந்து ரோட்டில் போகும்போது மார்க்கில் டயர் வெளியில் வந்து இந்த மாதிரிலாம் போயிருக்காங்க விட்டுருக்காங்க, பாஸ் பண்ணல. தயவு செய்து எனக்கு கொடுத்த டெஸ்ட்டில் எந்தெந்த வண்டி ஓட்டியிருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் அந்த டெஸ்ட்டில் நான் பாஸ் ஆகிருக்கேன். ஆனால் சம்பளம் பத்தலன்னு சொல்லிட்டு நான் ஏறல. ஏன்னா நீங்கள் இவ்வளோ ஸ்டிக்கர் நம்மளுக்கு சம்பளம் ஏறணும். நீங்கள் வந்து காய்கறி மார்க்கெட்டில் வந்து 2200க்கும் 2800க்கு கேட்டாக்கா யாரும் வரமாட்டாங்க, கொள்ள மாட்டாங்க. தயவு செய்து என்ன சொல்கிறேன்னு சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு வைத்தியத்தில் கொடுக்காதீங்க. நீங்கள் ஒரு பதவியில் வந்த பிறகு இப்படி கேட்குறது அப்படி கேட்குறது தப்பு. கஷ்டப்பட்டு எடுத்து கடைசியில் ஒரு வேலையில் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க, நானும் பார்த்துட்டேன். அவங்களுக்கு 5 வருஷம் ஆகணுங்களுக்கு தான் எடுத்துன்னு சொன்னீங்கன்னாக்கா லைசன்ஸ் எடுத்துகிட்டு 5 வருஷம் சும்மா உட்காந்துருப்பாங்களா? அப்புறம் எப்படி டச்சு வரும்? இப்போ ஆரம்பத்தில் இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் ஏறிங்க கொள்றீங்க, இப்போ வந்து அடுப்பை சமைக்கிறேன் கொள்றோம், கேஸ் வெடிக்குன்னு சொல்லிட்டு சமைக்காமல் இருக்குமா? பிளெயினில் வந்தோம்னா வெடிச்சிடும்னு சொல்லிட்டு வராமல் இருக்குமா? அப்படி கிடையாது. கொடுத்தா தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும், இல்லைனா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வரும்? எதை வச்சு பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. தயவுசெய்து நான் சொல்கிறேன், அந்தமாரி செய்யவே செய்யாதீங்க. வணக்கம்.